هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون إن لم تجدوا فيها أحدا فلا تدخلوها حتى يؤذن لكم وإن قيل لكم ارجعوا فارجعوا هو أزكى لكم والله بما تعملون عليم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாத்த அந்த சஹாபாக்கள், தாபியீங்கள், தபஅ தாபியீங்கள், ஆலிம்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திஸீன்கள், அன்றைய காலம் தொற்று இன்றைய காலம் வரைக்கும் இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் அதற்கென ஒரு வசிப்பிடத்தை அமைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். பறவைகளாக இருக்கலாம், மற்றைய இனங்களாக இருக்கலாம், அதற்கென ஒரு வசிப்பிடத்தை அமைத்து அதிலே நிம்மதியையும் கண்குளிர்ச்சியையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் அவன் வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் தன்னை காத்து ஒரு வீட்டிலே அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவனுக்கென ஒரு வசிப்பிடத்தை அவன் அமைத்து கொண்டிருக்கிறான். அந்த காலகட்டத்திலே அந்த வீட்டிலே அவனுடைய உள்ளத்துக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும், சந்தோஷம் கிடைக்க வேண்டும், குழந்தைகளை எல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் கண்குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பது அவனுடைய ஆசையாக இருக்கிறது. அந்த வீட்டிலே அவன் நுழைந்ததன் பின்னால் அவன் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த எதிர்பார்ப்பு அந்த வீட்டிலே அவனுக்கு கிடைக்கவில்லை. எனவே அந்த வீட்டுக்கு குளிரூட்டி அவர்களுடைய கண்களை குளிரச் செய்கின்ற வண்ணத்திலே அவர்கள் நிறங்களை எல்லாம் பூசி அந்த வீட்டிலிருந்து ஒரு எதிர்பார்க்கின்ற அந்த கண் குளிர்ச்சியையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் அவர்கள் அதிலும் எதிர்பார்த்து அதிலும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற இந்த விடயங்களை கிடைக்காமல் இயற்கையை ரசிக்கின்ற வண்ணம் ஆற்றோரங்களிலும் கடலோரங்களிலும் நீர்வீழ்ச்சி இருக்கின்ற இடங்களிலே எல்லாம் அவர்களுடைய அமைவிடத்தை அமைத்து அங்கிருந்தும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார்கள், அதிலும் கிடைக்கவில்லை. அப்படி என்றால் இவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சந்தோஷம் அந்த வீட்டிலே கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆனும் சுன்னாவும் சில விடயங்களை கூறுகிறது. அந்த விடயங்கள் அந்த வீட்டிலே அமுல்படுத்தப்படுமாயின் அவர்கள் எதிர்பார்க்கின்ற இந்த கண்குளிர்ச்சி, இந்த மன அமைதி, சந்தோஷம் எல்லாம் அந்த வீட்டிலே கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே இவற்றை தெட்டத்தெளிவாக கூறுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வீட்டிலே நடக்க வேண்டிய விடயங்களை பட்டியல் போட்டு கூறியும் இருக்கிறார்கள். அந்த விடயங்களை இயன்ற அளவு நாம் பார்ப்போம்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம், புகாரி போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், இதா கான ஜுன்ஹுல் லைல் அவ் அம்சைத்தும், நீங்கள் மாலையை அடைந்து விட்டால், ஃபகஃபு சிபியானக்கும், அந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளை வெளியிலே அனுப்பாமல் நீங்கள் நிப்பாட்டி வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், ஃபஇன்ன ஷைத்தான யன்தஷிரு ஹீனஇதின், அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் ஓடி ஆடி திரிகிறான். அது பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், அந்த மாலை பொழுதிலே வஅக்லிகுல் அபுவாப், உங்களுடைய வீடுகளின் கதவுகளை எல்லாம் பூட்டி, வதுகுருஸ்மல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் கூறுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முஹ்லகன், ஷைத்தான் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய எந்த கதவையும் திறக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து கூறுகிறார்கள், வஅவ்கு கிரபக்கும், உங்களுடைய பாத்திரங்களை எல்லாம் நீங்கள் பூட்டி விடுங்கள். வஹம்மிரு ஆனியத்தக்கும், உங்களுடைய நீர் பாத்திரங்களும் மற்றைய பாத்திரங்களை எல்லாம் நீங்கள் பூட்டி விடுங்கள். பிஸ்மில் சொல்லி பூட்டுங்கள். கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், அதிலே நச்சுத்தன்மை ஏற்படக்கூடிய ஏதாவது ஒன்று தீண்டி விடாமல் இருக்க வேண்டுமே, அதனால் நீங்கள் பூட்டி விடுங்கள். நீங்கள் உறங்குகின்ற நேரத்தில் விளக்கு எரித்து வைத்திருந்தால் அதையும் நீங்கள் அணைத்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். எதை உணர்த்துகிறார்கள் தெரியுமா? ஒரு வீட்டிலே அமைதி இருக்க வேண்டுமாக இருந்தால், அந்த வீட்டிலே சந்தோஷம் இருக்க வேண்டுமாக இருந்தால், உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமாக இருந்தால், இந்த விடயங்கள் அந்த வீட்டிலே அமுல்படுத்தப்பட வேண்டும். அமுல்படுத்தப்பட்டால் அந்த வீட்டிலே சந்தோஷம், அந்த வீட்டிலே மன நிம்மதி, அந்த வீட்டிலே கண்குளிர்ச்சி எல்லாம் நீடித்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே கூறிய ஒவ்வொரு விடயத்தையும் சற்று பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், நீங்கள் மாலை பொழுதை அடைகின்ற நேரத்தில், நிபந்தனை இடுகிறார்கள், மாலை பொழுதை அடைகின்ற நேரத்திலே உங்களுடைய வீட்டுடைய கதவுகளை எல்லாம் பூட்டிவிடுங்கள் என்று கூறுகிறார்கள். பூட்டுகின்ற நேரத்தில் பிஸ்மில் கூறி நீங்கள் பூட்டிவிடுங்கள். காரணம், ஃபஇன்ன ஷைத்தான, மாலை பொழுதில் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்கும். அந்த ஷைத்தான் எந்த வீட்டுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த கதவுக்குள்ளால் ஷைத்தான் நுழைய மாட்டான். அப்படி என்றால் எந்த வீட்டுடைய கதவு திறந்திருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே ஷைத்தான் நுழைகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துகிறார்கள். ஒரு வீட்டிலே ஷைத்தான் நுழைந்து விட்டால் என்ன நடக்கும்? அந்த வீட்டுடைய நிம்மதி அப்படியே பாழாகி போய்விடும். அந்த வீட்டிலே அந்த பெற்றோர்கள் குழந்தையை பார்க்கின்ற நேரத்தில் கண்குளிர்ச்சியோடு பார்ப்பார்கள். என்னுடைய குழந்தை எந்த அளவு அழகாக கதைக்கிறதே, அந்த மழலை மொழியை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுடைய உள்ளத்திலே ஷைத்தானிய உணர்வுகள் ஊடுருவப்படுகின்ற நேரத்தில் அந்த கண்குளிர்ச்சி அவர்கள் இழக்க நேரிடுவார்கள். இன்றைய முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? மாலை பொழுதை அடைகின்ற நேரத்திலே, காலையிலே ஆண்கள் எல்லாம் வேலைக்கு சென்று விட்டு மாலையில் தான் அவர்கள் வீடு திரும்புவார்கள். பெண்கள் வீட்டிலே வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு மாலை நேரம் வருகின்ற நேரத்தில் சற்று ஓய்வெடுப்பார்கள். அந்த நேரத்திலே வீட்டை விட்டு வெளியேறி சென்று பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடன் கதைத்துக் கொண்டிருப்பார்கள். வீட்டுடைய ஜன்னல்கள் எல்லாம் திறந்திருக்கும், வீட்டுடைய கதவுகள் எல்லாம் திறந்திருக்கும். தலையிலே முக்காடு கிடையாது. அந்நிய ஆண்களுடன் இருக்கக்கூடிய வீடுகளிலே போய் கதைத்துக் கொண்டிருப்பார்கள். முஸ்லிம் சமுதாயத்திலே சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விடயம். இந்த நேரத்திலே மகருவுடைய அதான் அங்கு ஒலிக்கப்படும். உடனே தலையிலே அந்த முக்காடை போட்டு விடுவார்கள். அவர்கள் கதைத்துக் கொண்ட கதைகளை எல்லாம் அப்படியே நிப்பாட்டி விடுவார்கள். அதான் முடிந்ததா? பாங்கு துவா ஓதுகிறார்களா? துவா ஓதுவது கிடையாது. அப்படியே மறுபடியும் அவர்களுடைய கதை அங்கு ஆரம்பமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய இந்த ஹதீஸ் அந்த வீட்டிலே அமுல்படுத்தப்படவில்லையானால் அந்த வீட்டிலே ஷைத்தான் அந்த வீட்டிலே நுழைந்து விடுவான். அந்த வீட்டிலே ஷைத்தான் நுழைந்து விடுவான். மாலை பொழுதை அடைந்து அந்த வீட்டிலே ஷைத்தான் குடிகொண்டு இருக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய கணவர்கள் வீடு திரும்புவார்கள். வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்தால் வீட்டிலே ஷைத்தான் தான் இருக்கும். அவர்களுடைய மனைவி கிடையாது. வீட்டுடைய ஜன்னல்கள் எல்லாம் திறந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், அகலிகுல் அபுவாப்,
உங்களுடைய வீடுகளுடைய கதவுகளை எல்லாம் நீங்கள் பூட்டி விடுங்கள். காரணம் நிச்சயமாக ஷைத்தான் லா யஃப்தஹு பாபன் முக்லகன், மூடி இருக்கக்கூடிய கதவை திறக்காது, வேறு திறந்திருக்கக்கூடிய கதவுகளால் உள்ளுக்கு வந்துவிடும். இனி அந்த வீட்டிலே பிரச்சனைகள் வெடிக்கிறது. காரணம் ஷைத்தானுடைய ஆதிக்கம் அந்த வீட்டிலே இருக்கிறது. இது ஒரு விடயம். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், நீங்கள் உறங்குகின்ற நேரத்தில் அங்கு உங்களுடைய வீடுகளிலே பாத்திரங்கள் இருக்கும். உங்களுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் தேவை. உங்களுடைய உடம்பு சந்தோஷமாக ஒழுங்கான விதத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், மாலை பொழுதை அடைகின்ற நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய திறந்திருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் நீங்கள் பூட்டி விடுங்கள். காரணம், நீங்கள் உறங்க சென்றதன் பின்னால் அந்த நேரத்தில் எது வருகிறது, எந்த நச்சுத்தன்மை உள்ள பூச்சிகள் வருகிறது என்பது உங்களுடைய கண்காணிப்புக்கு கீழால் அது இல்லை. அதனால் நீங்கள் பூட்டிவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துகிறார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், கஃபுஸ் இதா கான ஜுன்ஹுல் லைல் அவ் அம்சைத்தும், மாலை பொழுதை அடைகின்ற நேரத்திலே ஃபகஃபு சிபியானகும், உங்களுடைய சிறிய குழந்தைகள் உங்களுடைய வீடுகளிலே இருப்பார்கள். அந்த குழந்தைகளை நீங்கள் மாலை பொழுதிலே வெளிக்கு அனுப்பக்கூடாது, வீட்டுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கூறக்கூடிய ஒரு விடயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இருந்த காலகட்டத்திலே இலங்கை முஸ்லிம்கள் கூட அவர்களுடைய சிறிய குழந்தைகளை மகரிபு நேரம் வருகின்ற நேரத்திலே வீட்டுக்கு அனுப்ப மாட்டார்கள். 5 மணி ஆகின்ற நேரத்தில் குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்து அவர்கள் எடுத்து அவர்களை சுத்தப்படுத்தி அல் குர்ஆன் ஓதுவதிலும் இன்னும் பல அந்த படிப்புகளிலே ஈடுபடுத்தி விடுவார்கள். அந்த காலம் இன்று கடந்தேறி மாலை பொழுது வருகின்ற நேரத்தில் குழந்தைகள் எல்லாம் வெளியிலே விளையாடி கொண்டிருக்கும். பெற்றோர்கள் எல்லாம் டிவிக்கு முன்னால் கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலம் இந்த காலம். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், மாலை பொழுதை அடைகின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் ஷைத்தான் ஓடி ஆடி திரியக்கூடிய நேரம். ஷைத்தான் அந்த நேரத்தில் தான் ஓடி ஆடி திரிகிறான். எனவே அந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வெளியே அனுப்பக்கூடாது, உங்களுடைய வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டு விடக் கூடாது இல்லையா, அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். சிந்திக்க வேண்டிய விடயம், ஷைத்தானுடைய தீண்டுதல் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டு விட்டால் குழந்தைகளுடைய நடத்தைகள் மாற ஆரம்பிக்கும். நன்றாக இருந்த அந்த குழந்தைகள், பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டிருந்த குழந்தைகள் முரட்டுத்தனமாக அந்த பெற்றோர்கள் ஒன்றை கூறுகின்ற நேரத்தில் அதற்கு எதிராக கதைக்கக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகள் மாறிவிடுவார்கள். ஷைத்தானுடைய தீண்டுதல் அங்கு ஏற்பட்டுவிடும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், கஃபூசிபியானுக்கும், உங்களுடைய அந்த குழந்தைகளை நீங்கள் வெளியிலே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நேரங்களிலே என்று கூறுகிறார்கள். இது மாலை நேரம் வருகின்ற நேரத்தில் நமது வீடுகளிலே நடக்க வேண்டிய ஒரு விடயம். அந்த வீட்டிலே ஷைத்தானுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. அது நம்முடைய உள்ளத்திலே அமைதி இருப்பதற்காக. ஷைத்தான் வந்துவிட்டால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைதி, சந்தோஷம், வீட்டில் இருக்கக்கூடிய கண்குளிர்ச்சி எல்லாம் கலைந்து எரிந்து விடுவான். இதனால் ஷைத்தானுக்கு நம்முடைய வீடுகளிலே நாம் இடம் அளிக்க கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். இது ஒரு விடயம். இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம்லே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன கூறினார்கள்? இதா தஹலர் ரஜுலு பைத, ஒரு மனிதர் அவருடைய வீட்டிலே நுழைந்து ஃபதக்கரல்லாஹ இன்த துஹூலி, அந்த வீட்டிலே நுழைகின்ற நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி, வ இந்த தஆமி, அவன் இரவு உண்ணுகின்ற நேரத்திலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஷைத்தான் ஏனைய ஷைத்தான்களை பார்த்து கூறுவானாம், லா மபீத லகும் வலா ஆஷா, உங்களுக்கு இந்த வீட்டிலே இரவு தங்குமிட வசதி கிடையாது, உங்களுக்கு இந்த வீட்டிலே இரவு உணவு கிடையாது என்று தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் மற்ற ஷைத்தான்களை பார்த்து கூறுவானாம். இது அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். நாம்
நம்முடைய வீட்டுக்கு நுழைகின்ற நேரத்தில் நாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி துஆ ஓதி நுழைந்தால் என்ன நடக்கும்? அந்த வீட்டிலே ஏற்கனவே ஷைத்தான் குடிகொண்டிருப்பான். அந்த ஷைத்தான் மற்றவர்களை பார்த்து கூறுவான், இந்த வீட்டிலே இரவு உங்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லை, இந்த வீட்டிலே தங்குவதற்கு உங்களுக்கு இடம் கிடையாது. அதே மனிதர் உண்ணுகின்ற நேரத்தில் பிஸ்மில்லாஹ் என்று கூறி உண்டு விட்டால் என்ன நடக்கும்? அந்த ஷைத்தான் மற்ற ஷைத்தான்களை பார்த்து கூறுவான், இரவு தங்குவதற்கும் உங்களுக்கு வசதி கிடையாது இந்த வீட்டிலே. இந்த அடியான் அல்லாஹ்வுடனான நெருக்கத்தோடு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பெயரை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அடியான், எனவே இரவு தங்கவும் முடியாது. இந்த சாப்பாடையாவது சாப்பிட்டு போக முடியுமா? மற்ற ஷைத்தான்களை பார்த்து அந்த ஷைத்தான் கூறுவான், வலா அஷா, இரவு சாப்பாடும் உங்களுக்கு கிடையாது என்று கூறுவான். அப்படி என்றால் நாம் வீட்டுக்கு நுழைகின்ற நேரத்தில், உறங்குகின்ற நேரத்தில் இறுக்கி வீட்டுடைய எல்லா தாள்களையும் போட்டு லொக் பண்ணி வைத்துவிட்டு எந்த ஒரு எதிரியும் எந்த ஒரு கள்ளனும் வீட்டிலே நுழையக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படி செய்துவிட்டு நாம் உண்ணுகிறோம், நாம் தூங்குகிறோம். இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து அல் குர்ஆனிலே கூறுகிறான், இந்த ஷைத்தான் உங்களுடைய எதிரி, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். அந்த எதிரி நம்முடைய வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம், நுழைகின்ற நேரத்தில் துஆ ஓதாமல் இருந்தோம். நாம் உண்ணுகின்ற நேரத்தில் எங்களுடன் சேர்ந்து நம்முடைய குடும்ப அங்கத்தவர் போன்று அந்த ஷைத்தான் நம்முடன் உண்டு கொண்டு இருக்கிறது. நம்முடைய உணவால் கஷ்டப்பட்டு உழைத்து வியர்வையெல்லாம் சிந்தி சம்பாதித்து நாம் செய்த அந்த உணவை அந்த ஷைத்தான் ஒரு பங்காக உண்டு கொண்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், எனவே அந்த ஷைத்தானுக்கு நம்முடைய வீட்டிலே இடம் அளிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், وَإِذَا دَخَلَ فَلَمْ يَذْكُرِ اللَّهَ, அதே மனிதர் வீட்டுக்கு நுழைகிறார், அவர் துஆ ஓதவில்லை. கால ஷைத்தான், அந்த ஷைத்தான் மற்ற ஷைத்தான்களை பார்த்து கூறும், அதுரக்துமுல் மபீத், இந்த வீட்டிலே இரவு தங்குமிட வசதி உங்களுக்கு இருக்கிறது. வைதாலம் எதுக்குரில்லாம இந்த தாமி, அதே மனிதர் உண்ணுகின்ற நேரத்திலே பிஸ்மில் கூறாமல் அவர் உண்டு விட்டால் அந்த ஷைத்தான் மற்றைய ஷைத்தான்களை பார்த்து கூறும், அதுரக்துமுல் அஷாம், இன்றைய இரவு உங்களுக்கு சாப்பாடு வசதியும் இந்த வீட்டிலே இருக்கிறது என்று கூறுமாம். சிந்திக்க வேண்டிய விடயம், நம்முடைய வீட்டிலே ஷைத்தான் உறங்கிவிட்டால், நம்முடைய வீட்டிலே எங்களுடன் சேர்ந்து ஷைத்தான் உண்டு விட்டால் நம்முடைய நிம்மதி அந்த வீட்டிலே இல்லாமல் போய்விடும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்குளிர்ச்சி இல்லாமல் போய்விடும். காரணம், எதுக்கெடுத்தாலும் துணையாக உதவி செய்வதற்கு ஷைத்தான் இருக்கிறான். அவன் நல்ல ஆலோசனையை நமக்கு தரமாட்டான். எப்படி பார்ப்பான் என்றால், எப்படியாவது ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்த முடியுமோ அதை செய்வதற்கு அவன் முற்படுவான். ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், பெரிய இபிலிஸ் இருக்கிறானே ஷைத்தானுடைய தலைவன், அவனிடத்திலே மற்ற எல்லா ஷைத்தான்களும் வந்து கூறுவானாம், நான் இந்த வேலையை செய்துவிட்டு வந்திருக்கிறேன், இப்படி செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று கூறுவானாம். அந்த நேரத்திலே ஒருவன் வருவான், வந்து கூறுவான், நான் என்ன செய்தேன் தெரியுமா, ஒரு கணவன் ஜோடியை நான் விட்டு வைக்கவில்லை, அவர்கள் இருவரை நான் பிரித்து விட்டேன் என்று கூறுவான். அந்த நேரத்திலே அந்த ஷைத்தானை அழைத்து, நிம்மல் அந்த, நீதான் நல்ல விஷயத்தை செஞ்சிட்டு வந்திருக்கிறாய் என்று அந்த தலைவன் ஷைத்தான் மற்ற ஷைத்தானை பார்த்து கூறும். அப்படி என்றால் நம்முடைய வீட்டிலே துஆ ஓதாமல் நாம் நுழைந்து பிஸ்மில் கூறாமல் நாம் உண்டு விட்டால் நம்முடைய வீட்டிலே ஷைத்தான் இருக்கிறான். நாம் உண்ணுகின்ற நேரத்திலும் ஷைத்தான் இருக்கிறான். அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவனுடைய தலைவனிடத்திலே நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதை அவனுடைய எதிர்பார்ப்பு. அதற்கு அவன் எதை செய்வான்? கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்துவான். அந்த இரவு அந்த கணவனுக்கு அந்த மனைவி ஏதாவது ஒரு குறைபாடு செய்துவிட்டால், அல்லது குறைபாடு கிடையாது, அவருடைய பார்வையிலே குறைபாடு போன்று இருக்கலாம், அதை நல்ல விதத்திலே சமாளித்து விட வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஆனால் ஷைத்தான் மூன்றாவது நபராக இருக்கிறான். என்ன செய்கிறாய்? உன்னுடைய மனைவி நீ வருகின்ற நேரத்திலே வீட்டில் இல்லாமல் அடுத்த வீட்டிலே இருக்கிறார்கள், அதிலே அவருடைய மச்சாங்காரன் இருக்கிறான் அல்லது வேறு யாராவது இருக்கிறார் என்ற ஒரு பிக்சரை இவருடைய உள்ளத்திலே போட்டு விடுவான். ஷைத்தானுடைய இந்த வேலையின் காரணமாக சில நேரம் அந்த குழந்தை, அந்த குடும்பம் இரு பிரிக்கப்பட்டு சிந்தா பின்னமாகி அந்த குடும்பத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகின்ற நிலைமைக்கு அந்த குடும்பம் சில வேளை தள்ளப்படும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், இதா தகல ரஜுலு பைத்தா,
ஒரு மனிதர் வீட்டுக்கு நுழைகின்ற நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி விட்டால் அந்த இரவு ஷைத்தான் அந்த வீட்டிலே தங்க மாட்டான். அதே மனிதர் உண்ணுகின்ற நேரத்தில் பிஸ்மில் கூறிவிட்டால் அவர்களுடன் சேர்ந்து ஷைத்தான் உண்ண மாட்டான். இந்த ஹதீஸ் அமுல்படுத்தப்பட்டிருந்தால் எமது குடும்பங்களிலே கண்குளிர்ச்சி இருக்கும். அந்த கணவன் மனைவியை பார்க்கின்ற நேரத்திலே ஒரு கண்குளிர்ச்சியுள்ள பார்வையிலே பார்ப்பார்கள். அது இல்லாவிட்டால் ஒரு வெறுப்பான ஒரு பார்வை வந்துவிட்டால் அந்த கணவன் தப்பான வழியிலே செல்வதற்கு இது காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாவற்றையும் பொதிந்து அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக கூறுகிறார்கள், உங்களுடைய வீட்டிலே இரவு தங்குவதற்கு ஷைத்தானுக்கு இடமளிக்க கூடாது இல்லையா? நீங்கள் துஆவை ஓதிக்கொண்டு நுழையுங்கள். நீங்கள் உண்ணுகின்ற நேரத்தில் பிஸ்மில் கூறி நீங்கள் உண்ணுங்கள். எனவே இப்படி செய்தால் ஷைத்தானை விட்டு உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வீடும் தூரமாக்கப்படும். எனவே இந்த ஹதீஸை நம்முடைய வீடுகளிலே நாம் அமுல்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வீடு உயிரோட்டம் உள்ள ஈமானிய இஸ்லாமிய வீடாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில வழிமுறைகளை கூறி தருகிறார்கள். அதை நமக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஜ்அலூ ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும், உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். வலா தத்தஹிரூஹா குபூரா, காரணம் அந்த வீட்டிலே நீங்கள் மையவாடிகளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறுகிறார்கள். இரு விடயத்தை கூறுகிறார்கள். உங்களுடைய வீட்டிலே தொழுகைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள். அந்த வீட்டில் அந்த தொழுகை அமையாவிட்டால், தொழப்படாவிட்டால், அந்த மையவாடிகளில் எப்படி தொழுகை தொழப்படாதோ அதே போன்று உங்களுடைய வீடும் மையவாடியாக மாறிவிடும். காரணம், அங்கும் தொழுகை நடாத்தப்படுவது கிடையாது, இந்த வீட்டிலும் தொழுகை நடாத்தப்படுவது கிடையாது. எனவே நம்முடைய வீடுகள் ஷைத்தானிய உணர்வுள்ள, ஷைத்தானிய ஊசலாட்டம் உள்ள இடமாக அந்த வீடுகள் அமைந்துவிடும். மையவாடியாக நம்முடைய வீடுகள் அமைந்துவிடும். இந்த ஹதீஸை இன்னொரு ஹதீஸ் விளங்கப்படுத்துகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இதா கதா அஹதுகுமு ஸலாத ஃபீ மஸ்ஜிதி, உங்களில் ஒருவர் கடமையான 5 தொழுகைகள், 5 நேர தொழுகைகள் இருக்கிறது, அதை பள்ளியிலே நிறைவேற்றிவிட்டால் ஃபல்யஜ்அல் லிபைத்திஹி நஸீபன் மின் ஸலாத்தி, அவருடைய வீட்டுக்கு தொழுகையில் ஒரு பங்கை வைத்துக் கொள்ளட்டும். அதாவது சுன்னத்து தொழுகைகளை வீட்டிலே வைத்துக் கொள்ளட்டும். பள்ளியிலே 5 கடமையான தொழுகைகளை அவர் தொழுது கொள்ளட்டும். வீட்டிலே சுன்னத்தான தொழுகைகளை அவர்கள் தொழுது ஒரு பங்கை நீங்கள் அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜாயிலுன் ஃபீ பைத்திஹி மின் ஸலாத்திஹி கைரா, அவருடைய வீட்டில் இவர் தொழுத இந்த சுன்னத்தான காரியத்தின் காரணமாக, இந்த தொழுகையின் காரணமாக நலவை அந்த வீட்டிலே உருவாக்கி விடுவான். எனவே தொழுகையிலே சுன்னத்தான தொழுகைகளை வீட்டிலே அமைத்துக் கொள்ளட்டும். உயிரோட்டம் உள்ள வீடாக, நல்ல நறுமணங்கள், ஈமானிய உணர்வுகள் வீசக்கூடிய வீடாக அந்த வீடு மாறிவிடும். எனவே இப்படி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மலக்குமார்கள் நம்முடைய வீடுகளுக்கு வந்து போகுவார்கள். மலக்குமார்கள் மூமின்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள். ஆனால் எந்த வீட்டிலே நாய் இருக்கிறதோ, இந்த வீட்டிலே சிலைகளுடைய படங்கள் இருக்கிறதோ, அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய வீட்டுடைய நிலைமையை நம்முடைய உள்ளத்திலே நாம் கையை வைத்து நாம் கேட்க வேண்டும். சிலையுடைய படம் நம்முடைய வீட்டிலே கிடையாது, தொங்க போடுவது கிடையாது. ஆனால் அதிகமாக நம்முடைய வீடுகளிலே சிலைகளுடைய படங்கள் நம்முடைய வீடுகளிலே அப்படியே ஓப்பன் ஆகிட்டு மூடிப்படுகிறது. டிவியை போடுகிறார்கள்,
அதிலே அந்நியவர்களுடைய அந்த சிலைகள் அப்படியே இருக்கிறது. அதன் கூறுகின்ற நேரத்திலே அப்படியே நிப்பாட்டுகிறார்கள். அதற்கு முன்னால் அதன் கூறப்படுகிறது, இவர் பள்ளியிலே கிடையாது, அந்நியவர்களுடைய கோயிலுக்கு முன்னால் அல்லது அவர்களுடைய ஆலயங்களுக்கு முன்னால் அவர்கள் இருக்கின்ற ஒரு தோற்றம் அங்கு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எமது சமுதாயத்தை ஆட்டிக்கொண்டு இருக்கிறது. இது போன்ற விடயங்களில் இருந்து ரப்புல் ஆலமீன் எங்களை தூரப்படுத்த வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மற்றைய விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய வீட்டுக்கு ஷைத்தான் வராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டை சம்பந்தப்படுத்தி கூறுகின்ற நேரத்தில் அதிகமான இடங்களிலே ஷைத்தானையும் சம்பந்தப்படுத்தி கூறுகிறான். உங்களுடைய வீட்டிலே ஷைத்தான் தூரமாக வேண்டுமாக இருந்தால் இந்த வேலையை செய்யுங்கள். நுழைகின்ற நேரத்தில் துவா ஓதுங்கள், உண்ணுகின்ற நேரத்தில் நீங்கள் பிஸ்மில் கூறுங்கள். அந்த நேரத்தில் ஷைத்தான் உங்களை விட்டு கலண்டு போய்விடுவான். இது போன்ற விடயங்களை கூறியிருக்கிறதை பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், லா தஜ்அலு புயூதகும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை மையவாடிகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளக் கூடாது. இன்னும் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், ஆரம்பத்திலே கூறிய ஹதீஸ், உங்களுடைய வீடு மையவாடிகளை போன்று இருக்கக்கூடாது. மையவாடிகளிலே எப்படி தொழுகை நடாத்தப்படாதோ அதே போன்று உங்களுடைய வீடுகளிலும் தொழுகை நடாத்தப்படாவிட்டால் மையவாடியும் உங்களுடைய வீடும் சரி சமனாக இருக்கும். அங்கும் தொழுகை கிடையாது, இங்கும் தொழுகை கிடையாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், லா தஜ்அலு புயூதகும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை மையவாடிகளாக மாற்றிவிடக் கூடாது. உங்களுடைய வீடுகள் மையவாடிகளாக மாற்றிவிடக் கூடாது. எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், ஃபஇன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தான் யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தரக்கூடிய வாக்குறுதி, உங்களுடைய வீட்டிலிருந்து ஷைத்தானை விரட்டி அடிக்க வேண்டுமா? உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதுங்கள். அப்படி ஓதினால் உங்களுடைய வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தரக்கூடிய ஒரு வாக்குறுதி. அப்படி இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வீடுகளிலே சூரத்துல் பக்ரா ஓதாமல் அல் குர்ஆனிய வசனங்கள் ஓதப்படாத வீடாக இருந்தால் உங்களுடைய வீடுகள் மையவாடிகள். ஏன் தெரியுமா? மையவாடிகளிலே அல் குர்ஆன் ஓதப்படுவது கிடையாது. அதே போன்று உங்களுடைய வீடுகளிலும் அல் குர்ஆன் ஓதப்படாவிட்டால் உங்களுடைய வீடும் மையவாடியும் சரிசமனாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு இன்னும் ஒரு பாடம் இருக்கிறது. என்ன தெரியுமா? மையவாடிகளிலே அல் குர்ஆன் ஓதப்படக்கூடாது. இதற்கு என்ன ஆதாரம்? பல ஹதீஸ்கள் இருக்கிறது. பல விடயங்களை நமக்கு முன்வைக்கலாம். அதில் ஒன்றுதான் இது, இந்த ஹதீஸ். என்ன ஹதீஸ்? லா தஜ்அலு புயூதகும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையவாடிகளாக மாற்றிவிடக் கூடாது. காரணம், உங்களுடைய வீடுகளில் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். அப்படி ஓதினால் உங்களுடைய வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான். அப்படி நடக்கின்ற நேரத்தில் மையவாடிக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் வித்தியாசம் வருகிறது. அந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படாவிட்டால், அல் குர்ஆன் ஓதப்படாவிட்டால் மையவாடியிலும் ஓதப்படுவது கிடையாது, உங்களுடைய வீட்டிலும் அல் குர்ஆன் ஓதப்படுவது கிடையாது. இரண்டும் சமனாகிறது. அதிலும் ஓதுவது கிடையாது, இதிலும் ஓதப்படுவது கிடையாது. எனவே உங்களுடைய வீடுகளுக்கு இஸ்லாமிய இந்த ஹதீஸ் அளிக்கக்கூடிய தீர்ப்பு மையவாடி என்று கூறுகிறது. காரணம், இரண்டு இடத்திலும் அல் குர்ஆன் ஓதப்படுவது கிடையாது. அங்கு ஓதப்படக்கூடாது, இந்த இடத்திலே ஓதப்பட வேண்டும், ஓதாமல் இருக்கிறார்கள். எனவே அதற்கு ஒப்பாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், இது நம்முடைய வீடுகளிலே அமுல்படுத்த வேண்டிய ஒரு அமல். என்ன அமல்? சூரத்துல் பக்ராவை நம்முடைய வீட்டிலே ஓதினால் ஷைத்தான் நம்முடைய வீட்டிலிருந்து விரண்டு ஓடுகிறானாம். நம்முடைய வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறானாம்.
நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள், எங்களுடைய குழந்தைகளுடைய, எங்களுடைய மனைவிமார்களுடைய, எங்களுடைய சகோதரிகளுடைய நிலைப்பாட்டை சிந்தித்து பாருங்கள். சூரத்துல் பக்ரா ஓதுவதற்கு முன்னால் அல் குர்ஆனை ஒழுங்காக ஓத தெரியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழும்புகிற கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அந்த பெண்களை பார்க்கின்ற நேரத்தில் அல் குர்ஆனை பிரட்ட வேண்டிய கைகள் எல்லாம் ஆண்ட்ராய்டு போன்களிலே நடமாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தை அல் குர்ஆனை வாசிப்பதற்காக ஓதுவதற்காக 10 வருடங்களுக்கு முன்னால் இருந்து நாம் பார்த்தால் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட டைம்ல அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? முஸ்லிம்களுடைய வீடுகளை அந்த பாதைகளால் செல்கின்ற நேரத்திலே அறிந்து கொள்ளலாம். அல் குர்ஆன் ஓதப்படக்கூடிய ஓசை கேட்கிறது. சிறிய குழந்தைகளுக்கு அல் குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த சிறிய குழந்தைகளும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதுகிறார்கள். சின்ன சின்ன சூறாக்களை மனனம் இடுகிறார்கள். அந்த பெற்றோர்கள் அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலம் இன்று கடந்து சென்று விட்டது. இன்றைய காலம் முஸ்லிம்களுடைய வீடும் தமிழ் மக்களுடைய வீடும் அந்நியவர்களுடைய வீடையும் பிரித்து அறிய முடியாத ஒரு நிலைமைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய மார்க்க ரீதியான வீழ்ச்சியின் காரணமாக இன்றைய சமூகம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதை மாத்திரம் தனியாக பட்டியல் போட்டு கதைக்கலாம். முஸ்லிம்கள் ஒழுக்க ரீதியாக வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக முஸ்லிம்கள் அல் குர்ஆன் சுன்னாவுடனான தொடர்பு, அந்த பற்று, அவர்கள் அதை பின்பற்றுகின்ற ஆர்வம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து குன்றி போனதன் காரணமாக சமுதாயத்திலே அவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள், அந்நியவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொற்பம். முஸ்லிம்கள் முகம் கொடுக்கிறார்கள் பல பிரச்சனைகள். காரணம், அவர்களை விட மோசமாக இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த வீடுகள் எல்லாம் இஸ்லாமிய மயப்படுத்தப்பட வேண்டும். இந்த வீடுகளில் இருந்து சைத்தான் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். இந்த வீடுகள் அல் குர்ஆன் என்ற அந்த ஒளி அந்த வீடுகளிலே ஒலிக்கின்ற நேரத்தில் நிம்மதி உள்ள வீடாக அந்த வீடு மாறும். அந்த வீட்டிலே குழந்தைகளையும் மனைவிமார்களையும் பார்க்கின்ற நேரத்தில் அவர்களை பார்க்கின்ற நேரத்திலே உடம்பிலே ஒரு கண்குளிர்ச்சி ஏற்படும். இந்த கண்குளிர்ச்சியை சமுதாயம் இழந்து கொண்டிருக்கிறது. காரணம், குர்ஆன் சுன்னாவை விட்டு தூரமாகி இருக்கிறார்கள். இதை தவிர வேறு எந்த ஒரு காரணமும் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நம்முடைய வீடுகளை இஸ்லாமிய வீடுகளாக மாற்றி நம்முடைய வீடுகளில் இருந்து சைத்தானை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு உண்மையான மூமின்களாக ரப்புல் ஆலமீன் மாற்றுவானாக. வாஹிரு தஅவானா. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய வீடு இஸ்லாமிய வீடாக மாற்றி நம்முடைய வீடு ஷைத்தான் குடிகொள்ளக்கூடிய தங்கக்கூடிய வீடாக மாறக்கூடாது என்பதற்காக அல் குர்ஆன் சுன்னா கூறக்கூடிய வழிமுறைகளை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று கூறிய அந்த இறைவன் உங்களுடைய வீட்டுக்கு வந்து போகின்ற மக்கள் கூட ஷைத்தானிய உணர்வுள்ள மக்களாக இருக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கிறான். இதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே அவனையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வேதங்களையும் மறுமை நாளையும் நரகம் சுவர்க்கம் போன்றவற்றையெல்லாம் ஈமான் கொன்ற சமுதாயத்தை பார்த்தே அழைத்து கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும், நீங்கள் உங்களுடைய வீடு அல்லாதவர்களுடைய வீடுகளிலே நுழையக்கூடாது. ஹத்தா தஸ்தானிசு, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே நீங்கள் அனுமதி கேட்க வேண்டும். முதலாவது விடயம். இரண்டாவது, வதுசல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சலாம் கூற வேண்டும். அல்லாஹ்விடத்திலிருந்து சாந்தி சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்ற நன்மையான வார்த்தையை நீங்கள் அங்கு மொழிய வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, இப்படி கூறிவிட்டுத்தான் அவர்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்தால் உங்களுக்கு நுழையலாம். அல் குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நீங்கள் உத்தரவு கேட்டு
சலாம் கூறி நுழைவது இருக்கிறதே, ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ, இதுதான் உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமுதாயத்தை பார்த்து, மூமின்களை பார்த்து அவர்களுக்கு சிறந்ததை சாய்ஸ் பண்ணி கொடுக்கிறான். உங்களுக்கு எது சிறந்தது தெரியுமா? நீங்கள் உங்களுடைய வீடு இல்லாமல் மற்றவர்களுடைய வீட்டிலே நுழைகின்ற நேரத்தில் நீங்கள் உத்தரவு கேட்க வேண்டும், நீங்கள் சலாம் கூற வேண்டும், இதுதான் உங்களுக்கு சிறந்தது. ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், கூறுகிறான், இன்லம் தஜிது ஃபீஹா அஹதன், நீங்கள் உத்தரவு கேட்கிறீர்கள், அந்த வீட்டிலே எந்த ஒருவரும் இல்லாவிட்டால் ஃபலா ததுகுலூஹா, அந்த வீட்டிலே நீங்கள் நுழைந்து விடக்கூடாது. காரணம், அந்த வீட்டிலே யாரும் இல்லாத நிலைமையிலே நீங்கள் நுழையக்கூடாது. உங்களுக்கு உத்தரவு கூட கொடுக்கப்படவில்லை. ஹத்தா யுதன லக்கும், உங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படும் வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டிலே நுழைந்து விடக்கூடாது. வஇன் கீல லக்கும் ருஜிஉ, நீங்கள் போய்விடுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் ஃபர்ஜிஉ, நீங்கள் போய்விடுங்கள், அதுதான் உங்களுக்கு மிகவும் பரிசுத்தமானது. ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். இந்த வசனத்திலிருந்து முஸ்லிம் ஈமானிய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விழிப்புணர்வு ஊட்டி கூறுவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கேட்டு பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் எதை உணர்த்துகிறார்கள் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் எதை வற்புறுத்துகிறார்கள் தெரியுமா? நீங்கள் ஈமான் கொண்ட சமுதாயம், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிய சமுதாயம், நீங்கள் பாவத்தை செய்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் சுவர்க்கத்தை ஆசை வைத்து பாவத்தின் பால் சென்று விடக்கூடாது. எனவே ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும், உங்களுடைய வீடு அல்லாதவர்களுடைய வீட்டிலே நுழைகின்ற நேரத்தில் நீங்கள் உத்தரவு கேட்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் சலாம் கூற வேண்டும். காரணம், நீங்கள் நுழையக்கூடிய வீடு அந்த வீடு உங்களுடைய வீடு கிடையாது. உங்களுடைய வீட்டிலே நீங்கள் நுழைந்தால் உங்களுக்கு அனுமதியான உங்களுடைய மனைவி இருப்பாள், உங்களுக்கு கதைப்பதற்கு மஹரமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பார்கள், உங்களுடைய தாய்மார்கள் இருப்பார்கள், சகோதரிகள் இருப்பார்கள். காரணம், அது உங்களுடைய வீடு. நீங்கள் உங்களுடைய வீடு இல்லாமல் மற்றவர்களுடைய வீட்டிலே உத்தரவை கேட்காமல் சலாம் கூறாமல் நீங்கள் நுழைந்து விட்டால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அந்நிய பெண்கள் இருப்பார்கள். சில வேளை அவர்களுடைய அந்த கணவன்மார்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கின்ற அந்த ஆடையுடன் வீட்டிலே யாரும் இல்லைதானே என்று அவர்கள் இருப்பார்கள். இந்த நேரத்திலே நீங்கள் ஈமானிய உணர்வு இல்லாமல் அந்த மக்களிடம், அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடம் உத்தரவை கேட்காமல் சலாம் கூறாமல் உடனடியாக நீங்கள் நுழைந்து விட்டால் அந்த பெண்களை எந்த கோலத்திலே நீங்கள் பார்க்க கூடாதோ அந்த கோலத்திலே நீங்கள் பார்ப்பதற்கு நேரிடும். இந்த நேரத்திலே மூன்றாவது நபராக ஷைத்தான் வந்து விடுவான். பாவங்கள் அங்கு அடர்ந்தேறிவிடும். சமுதாயத்திலே சமூக சீர்கேடெல்லாம் இன்று உலகத்திலே இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இது போன்ற வசனங்கள் அங்கு அமுலிலே இல்லாததுதான். ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஈமான் கொண்ட சமுதாயமே, ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய வீடு அல்லாதவர்களுடைய வீட்டிலே நீங்கள் நுழைந்தால் நீங்கள் உத்தரவை கேட்க வேண்டும். முதலாவது விடயம். இரண்டாவது, வதுசல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் சலாம் கூற வேண்டும். இரண்டாவது விடயம். அந்த வீட்டிலே நீங்கள் நுழைகின்ற நேரத்தில் சில வேளை உங்களுடைய வீடு அல்லாத வீடாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் சமையல் அறையிலே அந்த நிலைமையிலே அவர்கள் இருப்பார்கள், அல்லது அவர்களுடைய அறைகளிலே அவர்கள் குளிப்பதற்காக வேண்டி செல்வதற்குரிய ஆடைகளில் அவர்கள் இருப்பார்கள். அந்த வீடு உங்களுடைய மைனியுடைய வீடு தானே, அந்த வீடு என்னுடைய சாட்சியுடைய மகளுடைய வீடு தானே. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியும் நானும் சிறிய வயதில் இருந்து ஒன்றாகத்தானே இருந்தேன் என்று அந்த நிலைமையிலே கூட நீங்கள் நுழைந்து விடக்கூடாது. காரணம், அந்த பெண்களை எந்த கோலத்தில் நீங்கள் பார்க்க கூடாதோ அந்த கோலத்தில் பார்ப்பதற்கு நேரிடும். உங்களுடைய கண்கள் பாவம் செய்வதற்கு ஆரம்பித்துவிடும். அதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பால் நீங்கள் செல்வதற்கு ஷைத்தான் உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பான். ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அப்படி நுழைந்து விடக்கூடாது. நீங்கள் அவர்களுக்கு சலாம் கூறுங்கள். அவர்களுடைய மன நிலைமை
எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வெளியில் இருந்து சலாத்தை கூறுகின்ற நேரத்திலே வரக்கூடிய அவர்களுடைய காதை எட்டக்கூடிய வார்த்தை ஈமானிய வார்த்தையாக இருக்கிறது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்களை எல்லாம் கலைந்து எறிந்து விடுவார்கள். சலாம் சொல்லி வரக்கூடியவர், சலாம் சொல்லக்கூடியவர், எப்போதும் சலாம் சொல்லித்தான் வருகிறார், மார்க்க பற்றுள்ளவர் என்ற ஒரு எண்ணம் அந்த அவர்களுடைய உள்ளத்தில் வருகின்ற நேரத்தில் உங்களை மார்க்கப்பட்டுள்ள ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் அந்த நேரத்தில் பாவங்கள் நடப்பதற்கு அந்த இடத்தில் வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். காரணம், உள்ளத்திலே ஈமானிய உணர்வு அங்கு ஊற்றெடுக்கிறது. அங்கு பதில் கூறுகிறார்கள், இவர்கள் கூறுகிறதுக்கு பதில் கூறுகிறார்கள், உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், அங்கிலிருந்தும் வருகிறது உங்களுக்கும் உண்டாகட்டும். ஈமானிய வார்த்தைகள் அங்கு பரிமாறப்படுவதனால் இது போன்ற விடயங்கள் அப்படியே அகன்று போகிறது. ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? அந்த வீட்டைக்கு நீங்கள் போகிறீர்கள், உத்தரவு கேட்கிறீர்கள், உத்தரவு கொடுக்கப்படவில்லை. அப்படி இருந்து அந்த வீட்டிலே எந்த ஒரு சத்தமும் வரவில்லையாக இருந்தால் நீங்கள் திரும்பி சென்று விட வேண்டும், நீங்கள் திரும்பி சென்று விட வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், இன்னமா ஜுஇலல் இஸ்திஅதானு மின் அஜ்லில் பஸர். ஒருவர் வீட்டுக்கு வருகின்ற நேரத்தில் உத்தரவு கேட்க வேண்டும் என்ற சட்டம் ஏன் வந்தது தெரியுமா? மின் அஜ்லில் பஸர், இந்த பார்வையின் காரணமாகத்தான் என்று கூறுகிறார்கள். வீட்டில் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டுவிட்டு அங்கு பதில் வராவிட்டால் எண்ணலின் ஊடாக நாம் பார்க்க கூடாது. அவர்கள் உங்களுக்கு வீட்டுக்கு உள்ளால் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு பதில் கூறக்கூடிய நிலைமையிலே சில வேளை இல்லாமல் இருக்கலாம். சில வேளை அவர்கள் பதில் கூறினால் கதவை திறக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். இதனால் எண்ணலின் ஊடாக நீங்கள் எட்டி பார்க்கின்ற நேரத்தில் மோசமான காரியங்கள் அங்கு அரங்கேறிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், இன்னமா ஜுஇலல் இஸ்திஅதானு, வீட்டுக்கு நுழைகின்ற நேரத்திலே உத்தரவு கேட்டு வர வேண்டும் என்ற சட்டம் எப்படி வந்தது தெரியுமா? மின் அஜ்லில் பஸர், இந்த பார்வையினால் தான் என்று கூறினார்கள். இது போன்ற விடயங்களை ஈமான் கொண்ட சமுதாயம் செய்யக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், கூறிவிட்டு கூறுகிறான், வ இன் கீல லகும் உர்ஜிஉ, நீங்கள் போகக்கூடிய உங்களுடைய தம்பியுடைய வீடா இருக்கலாம், நானாவுடைய வீடா இருக்கலாம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி உங்களுக்கு மஹரம் கிடையாது, வீட்டிலே தம்பி கிடையாது, அல்லது உங்களுடைய நானா இல்லை என்று கூறப்பட்டு நீங்கள் பிறகு வாருங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டு விட்டால் ஃபர்ஜிஉ, நீங்கள் என்ன செஞ்சு விட வேண்டும்? இர்ஜிஉ, நீங்கள் போய்விட வேண்டும். அதுதான் உங்களுக்கு மிகவும் பரிசுத்தமாக இருக்கிறது. ஷைத்தானை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பாதுகாக்கிறான். அந்த வீட்டிலே நுழையக்கூடியவர்கள் ஷைத்தானிய உணர்வில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஈமான் அவர்களுடைய உள்ளத்திலே அப்படியே காலமும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த போதனையை கூறுகிறான். இந்த போதனையை நானும் எங்களுடைய குடும்பமும் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் அமுல்படுத்தினால் சந்தோஷம் உள்ள, கண்குளிர்ச்சி உள்ள, அமைதி, மன அமைதி உள்ள குடும்பமாக நம்மை இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீன் வாழ வைப்பான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய ஒரு விடயம். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், எப்படி அந்நியவர்கள் உங்களை வந்து அந்நியவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடாதோ, உங்களுடைய அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு நுழையக்கூடாதோ, சலாம் கூறித்தான் நுழைய வேண்டுமோ, அதே போன்றுதான் அந்த வீட்டுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய பெண்களிடம் நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை கேட்கின்ற நேரத்திலே அந்த பெண்களுடன் நீங்கள் தனித்து இருந்து விடக்கூடாது. இதா சஅல்துமூஹுன்ன மதாஅன், ஒரு விடயத்தை, ஒரு பொருளை அவர்களிடத்திலே கேட்டால் நீங்கள் ஒரு மறைவுக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்திலே ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நீங்க அந்த பெண் உள்ளால் இருக்கக்கூடிய பெண்கள், வெளியில் இருக்கக்கூடியவர் ஆண்கள், அந்நிய ஆண்களாக இருந்தால் கணவன்மார்களுடன் குலைந்து கதைப்பதை போன்று நீங்கள் கதைத்து விடக்கூடாது. ஃபயத்ம அல்லதி ஃபீ கல்பிஹி மரல், எவருடைய உள்ளத்திலே ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்கிறதோ அவர்கள் ஆசைப்பட்டு விடுவார்கள். அல் குர்ஆன் கூறக்கூடிய இன்னும் ஒரு போதனை. இதிலே அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், லா யஹ்லுவன்ன ரஜுலும் பிம்ரஅத்தின், ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணுடன் ஒரு வீட்டிலே தனித்து இருந்தால் அந்த நேரத்தில் மூன்றாவது நபராக ஷைத்தான் இருக்கிறான். ஒரு ஆண் ஒரு வீட்டிலே அந்நிய பெண்ணுடன் தனித்து இருந்தால் மூன்றாவது நபராக ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தான் இவர்களுடன் தோழமை கொண்டால் என்ன நடக்கும்?
அல் குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், உங்களுக்கு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான விடயங்களையும் தடுக்கப்பட்ட விடயங்களையும் அந்த ஷைத்தான் ஏவிக்கொண்டு இருப்பான். அந்த நேரத்தில் அந்த இரு நபர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் வரம்பு மீறியதன் காரணமாக, அல் குர்ஆன் சுன்னா போட்ட தடையை தாண்டி சென்றதன் காரணமாக ஷைத்தானுடைய வலையிலே அவர்கள் சிக்கி ஈமானை இழக்குகின்ற சந்தர்ப்பம் அந்த நேரத்திலே ஏற்படும். இன்று அதிகமானவர்களுடைய வீடு பூட்டித்தான் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தனிமையில் தான் இருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு அந்நிய ஆண் அந்த வீட்டுக்கு வருவது கிடையாது. வீடு அப்படியே பூட்டி இருக்கிறது. எமது சமுதாயத்திலே கேள்விப்படுகின்ற விடயங்களை பார்க்கின்ற நேரத்திலே ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக கூறுகிறார்கள், லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின், ஒரு மனிதர் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனித்து இருக்கக்கூடாது. எங்கேயாக இருந்தாலும் சரி, அது வீட்டுக்குள்ளே அவர் வந்து தனித்திருக்கவும் கூடாதுதான், வேறு விதத்திலும் தனித்து இருக்கக்கூடாதுதான். இன்றைய காலம் நவீன யுகத்திலே முன்னேறி இந்த காலம் ஒரு இன்றைய அந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே அப்படியே முன்னேறி இருக்கின்ற இந்த காலத்திலே முஸ்லிம் பெண்மணிகள் திருமணமாகி 5 மாதங்கள் ஆகுவதற்கு முன்னால் பிரித்து வைக்கப்படுகிறார்கள். காரணம் கேட்கப்படுகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், கொழும்புல மாத்திரம் ஒரு நாளைக்கு நான் காதையாக இருக்கிறேன், ஒரு நாளைக்கு 23 விடயங்கள் 23 ஒரு கேஸ் நான் விசாரிக்கிறேன். அதில் வரக்கூடியது எல்லாம் பிரித்து வைக்கப்படக்கூடிய விடயமாகத்தான் இருக்கிறது. அவர் கூறிவிட்டு கூறுகிறார்கள், 5 மாதத்துக்கு முன் 5 மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது அவர்கள் திருமணம் முடித்து. அந்த வீட்டுக்கு அந்நிய ஆண்கள் வருவது கிடையாது. ஆனால் அந்த பெண் மாத்திரம்தான் அந்த அறைக்குள்ளே இருக்கிறார்கள். கணவன் வீட்டிலிருந்து வெளியேறி சென்றவுடனே வீட்டுக்குள்ளே அந்த கம்ப்யூட்டரை ஒன் பண்ணி அப்படியே ஆன்லைன்ல வீடியோல இன்னொரு அந்நிய ஆணுடன் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி கணவனுக்கு கேள்விப்படுகிறது. விசாரிச்சு பார்க்கிறார்கள். பழைய வரலாறு ஓடுகிறது. திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இருந்து இந்த பெண்ணும் அந்த ஆணும் தொடர்புள்ள ஒருவராக இருக்கிறார்கள். திருமணம் முடித்ததற்கு பின்னாலும் இப்படித்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின், ஒரு மனிதன் ஒரு அந்நிய ஆணுடன் தனித்து இருந்தால் அந்த நேரத்தில் ஷைத்தான் இருப்பான். அந்நிய ஆண் அந்த பெண்ணுடன் தனித்து அந்த அறைக்கு உள்ளே வராவிட்டாலும் அந்த இடத்திலிருந்து இந்த பெண் கூறுகின்ற விடயத்தை அந்த ஆண் இந்த பெண்ணிடம் எனக்கு இப்படி செய்ய வேண்டும், அல்லது இந்த வகையிலே நீ எனக்கு முன்னால நீ சமர்ப்பணமாக வேண்டும் என்று கூறினால் அந்த வடிவத்திலே தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பொட்டிப்பாம்பாக இந்த பெண் மாறுகிறார். அந்த குடும்பம் அப்படியே பிரித்து வைக்கப்படுகிறது. இதற்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வீட்டிலே ஷைத்தானுக்கு நாம் அனுமதி கொடுத்ததுதான். நாம் நுழைகின்றோம், துவா ஓதுவது கிடையாது. உண்ணுகின்றோம், துவா ஓதுவது கிடையாது. எங்களுடன் ஷைத்தான் உறங்குகிறான், எங்களுடன் ஷைத்தான் உண்ணுகிறான். நம்முடைய வீட்டில் இருந்து ஷைத்தானை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி நம்முடைய வீடுகளிலே அல் குர்ஆனை ஓதுகிறோமோ என்று பார்த்தால் அந்த நேரம் கூட டிவியில் தான் கழிகிறதே தவிர ஷைத்தானை அனுப்புவதிலே நம்முடைய நேரங்கள் கழிவதை கிடையாது. மாலை நேரங்களிலே நம்முடைய குழந்தைகள் வெளியிலே ஓடி ஆடி திரிகிறார்கள். ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்பட்ட வண்ணம் வீடு திரும்புகிறார்கள். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் கூட ஈமானிய உணர்வுள்ள அல் குர்ஆன் சுன்னாவுடனான தொடர்பு உள்ளவர்கள் கிடையாது. அவர்களும் சைத்தானிய உணர்விலே இருக்கிறார்கள். காரணம், எமது சமூகம் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டு தூரமாகி இன்று நவீன கலாச்சாரத்துக்கு அடிமையாகி இருப்பதுதான். எனவே ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும், நம்முடைய வீடையும் உங்களுடைய வீடையும் சைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லாத ஒரு வீடாக மாற்றுவதற்கு ரப்புல் ஆலமீன் துணை புரிவானாக. வாஹிரு தவ்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்